குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுர் அஸ்மி குரோः மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यम् देहि देव जगत्पते सप्ताश्वरथम् आरूढम् प्रचण्डम् कश्यपात्मजम् श्वेतपद्मधरम् देवम् तम् सूर्यम् प्रणमाम्यहम्. இன்னைக்கு 59 ஸ்லோகா நம்பர். आशान् आशान्तपालात् अरुणवरुणतो माग्रहीः प्रग्रहार्थम् तृष्णां कृष्णस्य चक्रे जहिः नहि रथो याति मे नैकचक्रः योक्तुं युग्यं किमुच्चैश्रवसमभिलषसि अष्टमं वृत्रशत्रोः त्यक्तान्यापेक्ष विश्वोपकृतिरिव रविः शास्तियं सोवतात्वः. பாஷான் ஆஷா அந்த பாலாத் அருண வருணதः மா கிரஹீஹி பிரக்ரஹார்த்தம் திருஷ்ணாம் கிருஷ்ணஸ்ய சக்ரே ஜஹிஹி நஹி ரதः யாதி மே ந ஏகசக்ரः யோக்தும் யுக்யம் கிம் உச்சைஸ்ரவசம் அபிலஷசி அஷ்டமம் விருத்ரசத்ரோः त्यक्त अन्य அபேக்ஷ விஸ்வ உபகிருதிஹி இவ ரவிஹி சாஸ்தி யம் சஹ அவதாத்து வஹ. சூரியனோட தேர் சூரியன் தான் எல்லாருக்கும் கொடுப்பவர். அவருக்கு யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கிக்க வேண்டாம். அத அருணனுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் போட்டிருக்காரு இதுல. ஹே அருணா, ஆசாந்த பாலாத்து வருணத்தக, மேற்கு திசைக்கு உரிய இவரான வருண பகவான், அந்த ஆசாந்த பாலாத்து வருணத்தக, அந்த வருணன் கிட்ட இருந்து பிரக்ரஹார்த்தம் பாஷான்னு மா கிரஹீஹி, அந்த வருண கிட்ட இருந்து பாஷத்தை நீ வாங்காத, கேட்டு வாங்கி பெறாது. நம்மள்ட்ட இருக்கிற பாசம், அந்த ரோப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குதிரைகளை பிடிக்கிறதுக்கு, அதுக்கு அந்த வருணனோட பாசக்கயிறு அவசியம் இல்லை, நம்மள்ட்ட இருக்கிற பாசக்கயிறே போரும் அப்படின்னு சொல்றார் முதல்ல. ஸோ ஆசாந்த பாலாத்து வருணத்தக பாஷான் பிரக்ரஹார்த்தம் மா கிரஹீஹி, எடுத்துக்காத, வாங்கிக்க வேண்டாம். கிருஷ்ணஸ்ய சக்ரே, கிருஷ்ணனோட சக்கரம் சுதர்சன சக்கரம், அந்த சக்கரத்துல திருஷ்ணாம் ஜஹிஹி, அதன் மேல இருக்கிற ஆசையை விட்டுடோ. நம்மளோட ரதத்துக்கு ஒரு சக்கரம் தான், என்னோடது ஏக சக்கர ரதம், நிறைய சக்கரங்கள் கிடையாது. அதனால இந்த ஒரு சக்கரமே நம்மளுக்கு தேவையான போதுமானது. கிருஷ்ணனோட சுதர்சன சக்கரத்தின் மேல நீ ஆசை வச்சுக்காத. ஸோ திருஷ்ணாம் ஜஹிஹி, திருஷ்ணான ஆசை, அந்த ஆசையை ஜஹிஹி விட்டுடு அப்படிங்கிறார். நைக்க சக்கரக, அதாவது ஒரு பகு சக்கரக இல்லை, நம்மளோடது ஒரே சக்கரம் தான். நஹி ஆத்தி, நைக்க சக்கரக நஹி ஆத்தி, அதாவது நஹி ரெண்டு இருக்கு பாருங்க நெகட்டிவ், அது இட் மேக்ஸ் இட் ஒன் பாசிட்டிவ். ஸோ நம்மளோட ரதம் ஒரு சக்கரம் உடையது, பல சக்கரங்கள் உடையது அல்ல. அதனால நீ அந்த ஆசையை விட்டுடு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் விருத்ரசத்ரோஹோ, விருத்ராசுரனோட சத்ருவான இந்திரன், அவனுடைய யுக்யம் உச்சைஸ்ரவசம் அஷ்டமம் யோக்தும் அபிலஷசிக்கும், அந்த உச்சைஸ்ரவசம் அந்த குதிரைய நீ இன்னொரு குதிரையா பூட்டி தேர ஓட்டணும்னு ஆசைப்படுறியா என்ன, அதையும் விட்டுடு அப்படிங்கிறார். இந்த 8 ஜென்ரலா 7 குதிரை இருக்காது இல்லையா, ஈவன் நம்பர்ஸ்ல தான் இருக்கும் குதிரைகள் ஒரு தேரை இழுக்கிறதுனா. ஸோ இவரோடதுல 7ஆவதா இருக்கு. அதனால வருணன் 8ஆவதா அந்த உச்சைஸ்ரவசன் அந்த குதிரையை ஆசைப்படுறானோன்னு நினைச்சிட்டு இவர் சொல்றார், நீ அந்த ஆசையும் விட்டுடு, 7 போரும் நமக்கு அப்படின்னு சொல்றார். தியக்த அந்நிய அபேக்ஷ விஸ்வ உபகிருதிஹி ரவிஹி, தியக்த விட்டுட்டர் என்னத்தன்னா, அந்நிய அபேக்ஷ இன்னொருத்தர எதிர்பார்த்து இருக்கிற ஒரு
சுபாவம் அது கிடையாது. விஸ்வ உபகிருதி. ஆனா அதுக்கு பதிலா இவர் விஸ்வத்துக்கே ஒரு உபகாரம் பண்றார். அப்பேற்பட்ட ரவிஹி இதி எம் சாஸ்தி சஹ வஹ அவதாத். அந்த ரவியினுடைய சூரியனுடைய தேரோட்டியான அந்த அருணன் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. யோக்தும் அபிலஷசி அப்படின்னா இந்த தேர்ல பூட்டி ஓட்டுறதுக்கு நீ ஆசைப்படுறியா? அபிலாஷம் அபிலஷசி அப்படின்னு கேக்குற. எப்படி மேடம் தேர்ல ஒரே ஒரு சக்கரம் இருக்கும்? சூரியனோட தேருக்கு ஒரு சக்கரம் தான். எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சூரியனோட தேர். அடுத்தது ரத வர்ணனை வரும், அதுல சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒரு சக்கரம் தான், அதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த ஸ்லோகத்தில் சூரியன் அருணனுக்கு கட்டளையிடுவதை போல அமைத்திருக்கிறார் மயூரகவி. அருணா, எனது ரதத்தில் உள்ள குதிரைகளை செலுத்துவதற்கு உரிய கடிவாள கயிறு வேண்டும் என்பதற்காக வருணனின் பாசக்கயிற்றை பிடுங்க வேண்டாம். எனது ரதம் ஒரு சக்கரத்துடன் ஓடாதோ என்று எண்ணி மற்றொரு சக்கரத்திற்காக விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தை பெற வேண்டாம். எனது ரதத்தில் 7 குதிரைகளே இருக்கின்றன. 8வது குதிரைக்காக இந்திரனின் உச்சைஸ்ரவஸ் என்னும் குதிரையையும் சேர்த்து கொள்ள விரும்புகிறாயா? வேண்டாம். நான் மற்றவரின் உதவியை நாடாமலே உலகிற்கு உதவ விரும்புகின்றேன் என்று சூரியனால் அறிவுறுத்தப்படுகின்ற அருணன் உங்களை காக்கட்டும். உலகியலில் தேருக்கு 8 குதிரைகளை பூட்டுவது மரபு. இவற்றை செலுத்த கடிவாளத்துடன் கூடிய கயிறும் அவசியம். மேலும் ரதத்திற்கு குறைந்தது 2 சக்கரங்களாவது பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சூரியனுடைய தேர் ஒரு சக்கரத்திலேயே இயங்குகின்றது. இதில் 7 குதிரைகள் தான் பூட்டப்பட்டுள்ளன. இவைகளுக்கு கடிவாளமும் இல்லை. இதனால் இத்தேரின் சாரதியான அருணன் இதில் உள்ள குறைகளை நீக்கிக் கொள்ள நினைக்கின்றான். கடிவாள கயிற்றுக்கு வருணனின் பாசக்கயிற்றையும், மற்றொரு தேர் சக்கரத்திற்கு திருமாலின் சுதர்சனத்தையும், பிரிதொரு குதிரைக்காக இந்திரனின் குதிரையையும் பெற்று சூரியனின் தேரை முழுமையாக ஓட்டலாம் என்று அருணன் எண்ணுவதாகவும், அதனை தடுத்த சூரியன் நான் என்றுமே பிறருக்கு உதவி செய்வதற்கு மற்றவர் உதவியை நாடாமல் சுதந்திரமாகவே செயல்படுகின்றவன் என்று அருணனுக்கு சுட்டி காட்டுவதை கூறுகின்றார் கவி. The son who does not depend on others for the welfare of the world says, O Aruna, do not accept the news from Varuna to use it as a rein. Do not hanker after the wheel of Krishna, as my chariot does not need more wheels. Do not aspire for the horse Uchchaishravas of Indra, the killer of Vritra, to yoke as 8th one. May that Aruna protect you. Pashanashantapalat Arunavarunato magrahi pragrahatham Trushnam Krushnasya chakre jahihi nahiratho yati menaika chakraha Yoktum yugyam kimuchchaishravasamabilashasi Ashtamam vritra shatroho Tyaktanyaapeksha vishvopakritir Iva ravihi shastiyam sovatadvaha. 60வது ஸ்லோகம். நோ மூர்ச்சா சின்னவாஞ்ச ஸ்ரம விவசவபூர்ணைவ நாப்யாஸ்ய சோஷி பாந்த பத்யேதராணி க்ஷபயது பவதாம் பாஸ்வதோக்ரேசரஸ்ஸஹ யஸ் சம்ஸ்ருத்ய த்ரிலோகீம் அடதி பட்டுதரைஸ்தாப்யமானஹ மயூகைஹி ஆராமலேகாம் இவ ஹரிதமணிஷ்யாமலாம் அஸ்வபங்கிம். இந்த ஸ்லோகத்துல ஒரு வழிப்போக்கன், ஒரு டிராவலரையும் அந்த அருணனையும் கம்பேர் பண்றார். நோ மூர்ச்சாத்து சின்ன வாஞ்சக ஸ்ரம விவச வபுகு ந ஏவ ந அப்பி ஆஸ்ய சோஷி பாந்தக பத்ய இதராணி க்ஷபயது பவதாம் பாஸ்வதः அக்ரேசரः சஹ யஹ சம்ஸ்ருத்ய த்ரிலோகீம் அடதி பட்டுதரைஹி தாப்யமானஹ மயூகைஹி ஆராத் ஆராமலேகாம் இவ ஹரித மணி ஷியாமலாம் அஸ்வபங்கிம். அதாவது நம்ம டிராவல் பண்ணிட்டு போறப்போ ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா களைப்படைஞ்சு ஒரு மூர்ச்சை ஆயிடுவோம். மூர்ச்சை ஆகிறப்ப எந்த விதமான தாட்ஸும் இருக்காது, எந்த விதமான ஆசைகளும் எழாது. அதே மாதிரி நாக்கு வறண்டு போகும், அப்புறம் உடம்பு ரொம்ப ஒரு களைப்படைஞ்சு போகும். அதெல்லாம் எதுவுமே இந்த அருணனுக்கு இல்லை. அது எப்படி அப்படின்றதுதான் சொல்றாரு இதுல. பட்டுதரைஹி மயூகைஹி தாப்பியமானஹ யஹ. பட்டுதரைஹி ரொம்பவே ஒரு மயூகங்கிறது கிரணங்கள், வெம்மையான அந்த கதிர்களால தாப்பியமானக தகிக்கிறது, அப்படியே
எந்த ஒரு அருணன், ஒரு நம்ம வந்து ரொம்ப வெயிலா இருந்ததுன்னா ஒரு நிழல தேடி போவோம் இல்லையா, ஏதாவது ஒரு உத்தியானம், ஒரு கார்டனை பார்த்து போவோம். அப்போ ஆராத்து ரொம்ப பக்கத்திலேயே ஆராமலேகாமிவ, ஆராமம்ங்கிறது கார்டன், அந்த கார்டன் வரிசையா மரங்கள் இருக்கிற மாதிரி ஆராமலேகாமிவ ஹரிதமணி ஷியாமலாம் அஸ்வபங்கிம், அந்த பச்சை கலர் குதிரை எல்லாம் 7 குதிரையும் பச்சை கலர்ல இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல நிழல் கொடுக்கிற பச்சை பச்சேர்னு ஒரு பெரிய மரங்கள் அடர்ந்த வரிசையா மரங்கள் உள்ள மாதிரி இருக்கு. அது வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியையும் உடம்புக்கு ஒரு நிழலையும் கொடுக்கறது அவருக்கு. சம்ஸ்ருத்திய, அதுல ஆசிரியம் அடைஞ்சு திரிலோகி மட்டதி, இந்த 3 உலகத்தையும் அவர் சுற்றி வருகிறார். நோ மூர்ச்சா சின்ன வாஞ்சக, மூர்ச்சை அடைஞ்சு அதனால ஒரு சின்ன விடுபட்ட கட்டான வாஞ்சான ஆசை, ஒரு மயக்கம் அடிச்சு விழுந்தோன்னா என்னத்த நினைவே இருக்காது, எங்கே அந்த ஆசைப்படுறது, அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு எதுவுமே ஆகல. நோ மூர்ச்சா சின்ன வாஞ்சக. அதுக்கப்புறம் நயேவ ஸ்ரம விவசவபுகோ, சிரமம் உண்டான ஒரு உடம்பும் இல்லை அவருக்கு, சிரமமே ஏற்படல. இவ்வளோ ஒரு சொல்லுங்க. சின்ன அப்படின்னு சொன்னேன், அதுக்கு மீனிங் கட்டு. ஓகே. சோ ஒரு சிரமம் உண்டான ஒரு உடம்பும் இல்லை அந்த அருணனுக்கு. நாபி ஆசிய சோஷி, ஆசியம்ங்கிறது முகம், முகத்துல வந்து முகம் நாக்கு வறண்டு போல அவருக்கு. இந்த நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாச்சுன்னா எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் போறாது, அப்படியே வறண்டு போயிடும் நாக்கெல்லாம். ஸோ சுஷ்கனாலே காஞ்சு போறது. ந அப்படி ஆசி சோஷி, அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு களைப்பு இல்லை, முகத்துல ஒரு வாட்டம் இல்லை, நாக்கு வந்து வறண்டு போகல. பாஸ்வத்தக அக்ரேசரக, அந்த பாஸ்வத்தை சூரியனுடைய முன்னாடி உட்கார்ந்துட்டு போகின்ற அந்த அக்ரேசரக சக பாந்தக, அந்த வழிப்போக்கனான அருணனானவர் பவதாம், உங்களுடைய பத்திய இதராணி. பத்திய அப்படின்னாலே அந்த டிராவலுக்கு வேண்டுமான என்ன தேவையோ, நம்ம டிராவல் ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போறோம்னா என்னெல்லாம் வேணுமோ எடுத்து வச்சுப்போம் இல்லையா, நம்மளுக்கு இந்த சாமான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எடுத்துட்டு போக வேண்டியவைகள் தவிர பிறவற்றை, பத்திய இதராணி, தேவை இல்லாதவற்றை, அதாவது நம்ம வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு டிராவல்ல இருந்துட்டு இருக்கோம், இந்த டிராவலுக்கு எது வேணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டோ, அந்த வேண்டாதவைகள் இருக்கு இல்லையா, அது அனைத்தையும் க்ஷபயத்து, நீக்கட்டும், நீக்கி அருள் செய்யட்டும். இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ற பத்திய இத்தராணி அப்படின்னு, which are not needed for this travel, பத்திய இத்தராணி. ஸோ பத்திய அப்படின்னா தேவையானவை, பத்திய இத்தராணி அதுவை அல்லாத மற்றவைகள் அனைத்தையும் அவர் நீக்கட்டும். வழிப்போக்கன் கடுமையான சூரிய வெப்பத்தால் மிகவும் சோர்ந்து களைப்படைந்து மயங்குகின்றான். சோர்வால் அவனது மேனி வியர்வையாலும் களைப்பாலும் வாடி பொலிவிழந்து விடுகிறது. இதனால் தனக்கு ஏற்பட்ட களைப்பை மாற்றிக்கொள்ள அருகில் உள்ள பசுஞ்சோலையில் தங்கி இளைப்பாறுவான். இத்தகைய வழிப்போக்கனா அருணன் என்பதை கவி இந்த ஸ்லோகத்தால் ஒப்புமைப்படுத்துகிறார். சாதாரண வழிப்போக்கன் வெயிலின் கடுமையால் மூர்ச்சித்து அவன் விரும்பியதை பெற சக்தியற்றவன் ஆகின்றான். ஆனால் அருணனாகிய வழிப்போக்கனுக்கு இத்தகைய துன்பம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. அருணனின் பணி மிகவும் கடினமானதுதான். கடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டு சூரியனுக்கே வழிகாட்ட வேண்டும். அருணனுடைய விருப்பம் நெடும் வழியை கடந்து எல்லையை அடைவது. அதனிடையே அவன் வெப்பத்தால் தாக்கப்பட்டு அவன் மூர்ச்சையை அடைவதில்லை. சிரமம் தாங்காமல் அவன் உடல் களைத்து விடுவதும் இல்லை. அவனுடைய வாய் வற்றி காய்ந்து விடுவதும் இல்லை. சூரியனுடைய கிரணங்களோ அவனுக்கு மிகவும் அருகே கொடுமையான வெப்பத்தை தந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதோடுதான் அவன் உலகையும் தாண்ட வேண்டும். ஆயினும் அவன் தளர்வு அடைவதில்லை. காரணம், அவனுடைய பச்சை குதிரை அவற்றை நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவற்றின் மரகத மணி நிழலில் தன்மை பெற்று களைப்பாரிக்கொண்டே தனது கடமையை ஆற்றுகின்றான். இத்தகைய அருணன் உங்கள் இன்னல்களை களையட்டும். As a traveler afflicted with scorching heat takes rest under a shady tree of a garden and then proceeds further, so Aruna sitting ahead of the sun takes resort to the houses of green emerald color, resembling a range of trees, and does not feel tired or thirsty. Without deviating from his goal, he moves across the three worlds. May that Aruna, forerunner of the sun, destroy all your
ஈவில்ஸ். नो मूर्छा छिन्नवाञ्छश्रमविवशवपुर्नैव नाप्यास्य शोषी पान्थः पत्येतराणि प्रपयतु भवतां भास्वतः अग्रेसरः सः यः संश्रित्य त्रिलोकीम् अटति पटुतरैस्ताप्यमानः मयूखैः आरादारामलेखाम् इव हरितमणिश्यामलाम् அஸ்வபங்கிம். 61வது ஸ்லோகம். சீதந்தோந்தர்நிமஜ்ஜடகுரமுசலா சைக்கதே நாகநத்யாः ஸ்கந்தந்தः கந்தராலீः கனகசிகரிணோ மேகலாசு ஸ்கலந்தः தூரம் தூர்வாஸ்தலோத்கா மரகததృషதிஸ்தாஸ்னவோ யன்னையாத்தாः पूष्णोऽश्वाः पूरयंस्तैः तदवतु जवनैर्हुङ्कृतेनाग्रगोवः. सीदन्तः अन्तः निमज्जत् जडपुरमुसलाः सैकते नाकनद्याः स्कन्दन्तः कन्दर आलीः कनकशिखरिणः मेखलासु स्खलन्तः दूरं दूर्वास्थल उत्काः मरकतदृषदि स्थास्नवः यत् न याताः पूष्णः अश्वाः पूरयन् तैः तत् अवतु जवनैः हुङ्कृतेन अग्रगः वः. அக்ரனாலே முன்னாடி, கஹன செல்பவர். ஹுங்கிருத்தேன அக்ரகஹ. ஹும் அப்படின்னு அந்த குதிரையை ஓட்டுறதுனால ஒரு ஹும் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த அருணன். அந்த ஹுங்கிருத்தேன அக்ரகஹ அப்படி சொல்லிக்கொண்டு முன்னாடி இருக்கிற குதிரைகளை செலுத்துகின்ற அந்த அருணன் வக உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது. இதுல இருந்து ரதவர்ணனம். இது இந்த ஸ்லோகத்தோட அருணவர்ணனம் முடியுது. அடுத்ததுல இருந்து ரதவர்ணனம். இதுதான் இந்த அருணவர்ணனத்தோட கடைசி ஸ்லோகம். ஸோ சீதந்தக எப்படின்னா இந்த குதிரைகளை எப்படி போறதுன்றதை இதுல சொல்றார். நாக்க நத்தியாக சைக்கத்தே. சைக்கத்தைன்னா மண்ணு, மணல். ஸோ நாக்க நதி, ஸ்வர் நதி, அதோட சைக்கத்தே அந்த மணல்ல அந்தர் நிமஜ்ஜத் அந்த குதிரைகளோட குழம்புகள் மாட்டிக்கிறது. அதனால கஷ்டப்படுறது. அது திருப்பி அந்த குழம்புகளை வெளியில எடுத்து ஓடுறதுக்கு. ஜட குர முசலாகா. ஜடனா அப்படியே போய் மாட்டிண்டு அந்த குழம்புகள். குர முசலாகா அதாவது உலக்க மாதிரி. முசலானா உலக்க. அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த குதிரையோட கால்கள் என்ன ஆகுதுன்னா அந்த நாக்க நதியோட மண்ணுல போய் மாட்டிண்டு எடுக்க முடியாம ஒரு தடவையும் ஒரு கால் வைக்கும் பொழுது கஷ்டப்படுறது. சீதந்தக. சீதந்தன கஷ்டப்படுறது, தவிக்கிறது. அதுக்கப்புறம் கனக சிகரினக மேருமலையோட அந்த சிகரம் உச்சி, மலை உச்சியில கந்தர ஆலிகி நிறைய கந்தர குகைகள் இருக்கு. வரிசையா குகைகள் இருக்கு. அந்த குகைகள்ல ஸ்கந்தந்தக ஒரு குகை வரப்பையும் தாண்ட வேண்டியிருக்கு. அந்த குதிரைகள் ஒரு குகையா தாண்டி போக வேண்டியிருக்கு. ஸோ முதல்ல அந்த ஒன்னொன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் மாட்டிக்கிறது குழம்பு. அடுத்தது என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த குகைகள் வந்ததுன்னா தாண்டி போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மேகலாசு ஸ்கலந்தக ரேஞ்ச் ஸ்லோப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன ஆகுது, வழுக்கிண்டு போகிற மாதிரி இருக்கு. ஸ்கலந்தக, ஸ்கலந்தனா வழுக்கிறது. அதுல வழுக்கிண்டு போகிற மாதிரி இருக்கு அந்த குழந்தைகளுக்கு, குதிரைகளுக்கு. அதுக்கப்புறம் தூரம் தூர்வாஸ்தல உத்காகா. தூர்வானா இது அருகம்புல். அந்த அருகம்புல் விளைஞ்ச மாதிரி இருக்கிறது. அதை எதிர்பார்த்துட்டு, உத்கானா என்ன ஒரு எதிர்பார்ப்போட, தூரம்னா என்ன நிறைய அருகம்புல் முளைச்ச மாதிரி இருக்கான் அந்த இடத்துல. அந்த எங்கன்னா அந்த மரக்கத்தை திருஷதி ஸ்தாஸ்னவக, அதாவது மரக்கத்தை கற்கள் பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் பச்சை பச்சையா இருக்கு இல்லையா. இந்த குதிரைக்கு அதை பார்த்தோன்னா அருகம்புல் மாதிரி இருந்து விடுறதாம். உடனே ஆசையா இருக்கு இதுக்கு அதை சாப்பிடணும்னு. அதனால ஸ்தாஸ்னவக அப்படின்னா என்ன, ஒரு மாதிரி நின்றுட்டு ஃபர்தர் போறதுக்கு அடம் பிடிக்கிற மாதிரி நின்னுடுறது, போக விருப்பம் இல்லாம ஃபர்தர். பூஷ்ணக அஸ்வாகா, அந்த பூஷ்ணனான சூரியனுடைய அஸ்வங்கள் எந்த ஒரு பாதை ந யாத்தாகா, எந்த பாதையில போகலையோ ந யாத்தாகா தத்து, அப்போ ஹுங்கிருத்தேன போங்கோ அப்படின்னு அந்த அருணன் ஒரு ஹும் அப்படின்னு ஒரு ஹுங்கிருத்தம் பண்றார். அதுல ஜவனைகி உடனே ஸ்பீடு கொடுத்து, தைஹி பூரையன் அந்த குதிரைகளை ஓட வச்சு, அப்பேற்பட்ட அந்த அக்ரகக அருண வகாவத்தோ உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சூரியனின் தேர் குதிரைகள்
வலிமையான கால்களை பெற்றிருப்பினும் அதன் குளம்புகள் ஆகாய கங்கை கரையின் மணலில் சிக்குண்டு அவற்றை எடுக்க முடியாமல் சில கணங்கள் நின்றுவிடும் போதும், மேரு மலையில் உள்ள குகைகளை தாண்டும் போதும் அதன் தாழ்வறைகளில் சிதறிக் கிடக்கும் மரகத மணிக் கற்களைக் கண்டு அவை அருகம்புல்லோ என நினைத்து மதிமயங்கி அவற்றை மேய்வதற்காக ஓடாமல் நிற்கும் பொழுதும் அருணன் தனது என்ற அதட்டும் குரலால் அந்த குதிரைகளை ஓடும்படி செய்கின்றான். இத்தகு சிறப்புமிக்க அருணன் உங்களை காக்கட்டும். இதோட சூரிய சாரதி வர்ணனமானது முடிவடைகிறது. The horses of the Pushan, the sun, are disgusted as their hoofs get buried in the sands of Swarganga. They jump over the caves, slip off the slopes on golden peaks of Sumeru. As they do not move ahead on the emerald plains, mistaking as grassy field, Aruna hastens them with Humkara to make up the path. May that Aruna save you all. Sidantontar nimajja jadakuramusalas saikate nakanadyaha skandantah kandarali kanakashikharino mekhalasuskhалантah दूरं दूर्वास्थलोत्का मरकतदृषदि स्थास्नवो यन्नयाताः पूष्णोश्वाः पूरयंस्तैस्तद् अवतु जवनैर्हुंकृतेनाग्रगोवः इति अरुणवर्णनम्. इन्म रथवर्णनम्. अदुल मुदल श्लोकम 62. पीनोरः प्रेरिताभ्रैश्चरमखुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैरुदस्तो हरिभिरपगतासङ्गनिःशब्दचक्रः उत्तानानूरुमूर्धावनति हठभवत् पिप्रतीपप्रणामः प्राह्णे श्रेयो विधत्तां सवितुरवतरन् व्योमवीथीं रथो वः. पीन उरः प्रेरितः पीनोरः प्रेरित अभ्रैः चरम कुर पुट अग्र स्थितैः प्रातरद्रौ आदीर्घ अङ्गैः उदस्तः हरिभिः अपगत आसङ्ग निःशब्द चक्रः उत्तान अनूरु मूर्धा अवनति हठ भवत् विप्रतीप प्रणामः प्राह्णे श्रेयः विधत्तां सवितुः अवतरन् व्योमवीथीं रथः वः. பிராத்தரத்ரவ், அதாவது அந்த மேருமலை பிராத்தரத்ரவ், அதுல பீனோர பிரேரித்த அப்ரைஹி, அதாவது அந்த நல்ல நிறைய மேக கூட்டங்கள் அங்க வானத்துல இருக்கு. அதையெல்லாம் தள்ளிண்டு அது சரம குர புட்ட, சரமனா லாஸ்ட்னு அர்த்தம். இந்த இடத்துல பின்னங்கால்கள், அந்த குதிரைகள் அந்த பின்னங்கால்களோட குர, அந்த குளம்பு இருக்கு இல்லையா, அதோட புட்ட அக்ரஸ்திதைஹி, தாவி தாவி போனோம் இல்லையா, அதனால அது என்ன பண்றது, அந்த அப்படியே அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஹைண்ட் லெக்ஸ் வச்சுண்டு அப்படி ஒரு எம்புறது. அப்பதான் அது அப்வர்ட்ஸ் போக முடியும் 7 குதிரையும். அப்படி போகும் பொழுது அதோட செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, குதிரைகளோட செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த மேகம் இருக்கிற மேகத்தை எல்லாம் தள்ளி விட்டு அப்படி போறது, பறக்கிற மாதிரி. அப்படியே இமேஜின் பண்ணினேன்னா நல்லா வரும். அப்படி கீழே அப்படி மேல போறது இல்லையா, அந்த மேருமலையை ஏறி போறது. அந்த ஏறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ரதம் அப்சைட் டவுன், இப்படி 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 மேல போறோம். ஒரு ரத்தம் மேல போறதுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு பிளேன் இப்படி மேல போறப்ப என்ன ஆகும், நம்ம இப்படி மல்லாக்கப்படுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் அப்படி அவ்வளோ இதுவா போகாது, பட் கொஞ்சம் ஸ்லைட்டா இமேஜின் பண்ணி பார்த்தேன்னா தெரியும். அதுதான் அந்த விப்ரதீப பிரணாமகங்கிறார். அந்த அருணன் அப்படி மேல போகும் பொழுது இப்படி மல்லாக்கப்படுத்துன்னு நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கான். அதுதான் இந்த ஸ்லோகம் விப்ரதீப பிரணாமகன்னு சொல்றாரு அது. ஸோ அந்த மாதிரி அந்த குதிரைகள் போகும் பொழுது ஆதீர்க அங்கைகி, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணினா அதோட அந்த அங்கங்கள், ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஹார்சஸ் அப்படி ஒரு புஷ் கொடுத்து அது மேல எழும்பும் பொழுது ஹரிபிகி, ஹரிங்கிறது இந்த இடத்துல குதிரைகளை குறிக்கிறது. உதஸ்தக, அப்படி எழும்பும் பொழுது அபகத ஆசங்க நிஷப்த சக்கரக, அந்த அப்படி ஜிவ்வுன்னு மேலே பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகுது,
கீழே வந்து எனிவே ரோடு கிடையாது, எதுவுமே வானத்துல தான் அது போறது. அதனால அந்த சக்கரத்துக்கு வந்து எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லை, எதோடையுமே ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதனால நிஷப்த சக்கர, சத்தமே இல்லாம அந்த சக்கரம் வந்து ஓடுறது, சூரியனோட தேர் சக்கரம். அதுல உத்தான அனூரு மூர்தா அவனதி ஹட. ஹட்டங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா உத்தான மேல் பக்கம் பாக்குற மாதிரி. அனூரு, அனூருங்கிறது அந்த ஊருனா தொடைகள் அற்ற அருணனை குறிக்கிறது. அனூரு மூர்தா அவனதி. அவனதிங்கிறது வணங்குறது, மூர்தா அவனதி. நம்ம எப்பொழுதும் வணங்குறது எப்படி வணங்குவோம், இப்படி தலை கவிழ்ந்து தான் வணங்குவோம் இல்லையா. இவர் வந்து மல்லாக்கப்படுத்துட்டு வணங்குறாராம். பிகாஸ் இந்த ஹார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வேகமா போறதுனால அப்படியே கவுத்து விட்டுடுறது அவர் மல்லாக்க. பவத் விப்ரதீப பிரணாமக பிரான்ஹே. காலை வேளைகளில் வியோம வீதீம் அவதரன். அந்த வியோம வீதியில உண்டாக்கிண்டு சவித்துகு ரதக. அப்படி உண்டாக்குற அந்த சவிதாவான சூரியனுடைய ரதக வக ஸ்ரேயக விதத்தாம். உங்களுக்கு ஸ்ரேயஸை கொடுத்து அருள் செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்ற. அதிகாலையில் சூரியன் உதிக்கின்றான். அவனுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேர் விண்ணை நோக்கி பயணமாகும் பொழுது அத்தேரில் பூட்டியுள்ள குதிரைகள் விண்ணில் பாய்கின்றன. அப்போது அவற்றின் பின் கால்களின் குளம்பின் நுனியால் தாங்கியும் கனத்தும் பருத்தும் உள்ள தமது மார்பினால் மேகக்கூட்டங்களை விலக்கி தள்ளிக்கொண்டு விண்ணில் தாவுகின்றன. ஆகாயத்தில் உரசுவதற்கு ஒன்றும் இல்லாததால் எவ்வித ஓசையுமின்றி சக்கரங்கள் செல்கின்றன. அத்தேரில் தேரோட்டியின் தட்டு சாரதியின் உயரத்திற்கு போதுமானதாக இல்லாமல் குள்ளமாக இருப்பதால் அருணன் கட்டாயமாக குனிய வேண்டி இருக்கிறது. அதை அவன் செய்யும் பொழுது வணக்கமாக கொள்ளலாம். என்றால் சூரியனை நோக்கி வணங்காமல் எதிர்ப்புறமாக அல்லவா வணங்குகின்றான், வேறு வழி இல்லை, அப்படித்தான் செய்ய முடியும். அத்தகைய அமைப்பு கொண்ட சூரிய ரதம் உங்களுக்கு மேன்மை அளிக்கட்டும். The horses stand on the tips of hoofs of hind legs, lengthen their bodies, push forward the clouds with their robust breasts and draw the chariot upwards in the early morning, resulting in the reverse pranama of Anuru with head bending backwards. The chariot did not produce any sound due to non-contact with land. That chariot of the sun, coming back to normal position in the path of the sky in the forenoon, may bless you with good fortune. Pinorav prerit. இல்ல அந்த அந்த குள்ளமா இருக்கு, அந்த ஹைட் இல்லாத இருக்குன்னு சொல்றது எனக்கு அந்த இடம் புரியல. இந்த இடத்துல அதுல இல்ல, எனக்கும் இதுல தெரியல, அதுல கொடுத்துருக்கா. ஓகே சரி. இது வந்து உத்தான அனூரு மூர்தா அவனதிங்கிறது தான் வந்து கட்டாயமாக குனிய வேண்டி இருக்கிறதுங்கிறது. அது ஹட அப்படின்னாலே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல், வேற வழி இல்லாம அவர் கட்டாயமா வணங்குற மாதிரி இருக்கு. வேற இதுல அந்த அது இல்ல, அது எனக்கு தெரியல எதை சொல்றாருன்னு. சரி ஓகே. பீனோரஃப் பிரேரித்தாப்ரைश्चरमखुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैरुदस्तो हरिभिरपगता सङ्गनिःशब्दचक्रः उत्तानानूरुमूर्धावनति हठभवद्विप्रतीपप्रणामः प्राह्णे श्रेयो विधत्तां सवितुरवतरन् व्योमवीथीं रथो वः ध्वान्तौघध्वंसदीक्षा विधिपटुवहता प्राक्सहस्रं कराणाम् अर्यम्णा योगरिम्णः पदम् अतुलम् उपानीयताध्यासनेन स श्रान्तानां नितान्तं भरम् इव मरुताम् अक्षमाणां विसोढुं स्कन्धात् स्कन्धं व्रजन् वो वृजिन विजितये भास्वतस्यन्दनोऽस्तु ध्वान्त ओघ ध्वंस दीक्षा विधि पटु वहता प्राक् सहस्रं कराणाम् अर्यम्णा यः गरिम्णः पदम् अतुलम् उपानीयत अध्यासनेन सह शान्तानां नितान्तं भरम् इव मरुताम् अक्षमाणां विसोढुं स्कन्धात् स्कन्धं व्रजन् वः वृजिन विजितये भास्वतः स्यन्दनः अस्तु. நேரான பாதையில போகணும், குறுக்கு புத்தி இருக்கக்கூடாது, குறுக்கான சிந்தா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத
ஒரு இதுவா தாத்பரியமா இந்த ஸ்லோகத்துல நம்ம எடுத்துக்கலாம். பிராக்கு துவாந்தோக துவம்ச தீக்ஷா விதிப்பட்டு. பிராக்கு முன்னாடி துவாந்தம்னா இருட்டு, அந்த இருட்டு குவியல், இரவு அப்படிங்கிற இருட்டு கூட்டம், அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அதை துவம்ச தீக்ஷா விதிப்பட்டு, அதை துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு விரதம், ஒரு தீட்சை எடுத்துட்டு இருக்கார். அதை விதி, அதை ஃபாலோ பண்ணவும் பண்றார் அவர். அதுல ரொம்ப பட்டு, ரொம்ப சமர்த்தான அந்த சஹசிரம் கராணாம் 1000 கிரணங்களை உடைய அந்த சூரியன். வஹதா அரியம்னா அதுவும் சூரியன் தான். அவருடைய அத்தியாசனேன, அவர் உட்கார்ந்து, அத்தியாசனம்னாலே உட்கார்ந்து இருக்கிறது. யஹ கரிம்னஹ, யாருடைய அந்த ஒரு கரிம்னான என்ன, கரிமா, ரொம்ப ஒரு உயர்ந்த கிரேட்னஸ், உயர்ந்த அதுலம், ஒரு ஒப்புமையே சொல்ல முடியாத பதம், ஒரு ஸ்தானத்தினை உபானியத்து எடுத்து வந்திருக்கார். நிதாந்தம் ரொம்பவே பரம், வெயிட் இல்லையா, அந்த தேர் இழுத்துண்டு போறதுன்னா அதுவும் வானத்துல ரொம்ப ஹெவி. விசோடும், அதை தாங்க முடியல. விசோடும் அக்ஷமானாம் சாந்தானாம் இவ, தூக்கிண்டு போக முடியல, அந்த தேரை இழுத்துண்டு போக முடியல, அதனால ரொம்பவே களைப்படைந்து போனது மாதிரி. மருத்தாம் ஸ்கந்தாத்து ஸ்கந்தம் ரஜன், ஒரு வாயுல இருந்து இன்னொரு வாயுக்கு மாத்தி 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 அந்த தேர் அப்படியே தாண்டி 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 போயிட்டு இருக்கான். அதாவது ரொம்ப நம்ம ஹெவியான ஏதாவது தூக்கின்னு போனோம்னா தோல்ல தூக்கின்னு வரா இல்லையா, அப்ப என்ன பண்ணுவா, ஒரு தோல் விட்டு இன்னொரு தோல் மாத்திண்டே போவா. ஸ்கந்த அப்படிங்கிறது தோல், ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோலுக்கு மாத்திக்கிற மாதிரி அந்த தேர் மாறி மாறி போயின்னு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஸ்கந்தாத்து ஸ்கந்தம் விரஜன்னா என்ன பண்ணிண்டு, சக பாஸ்வதக செந்தனக, அந்த பாஸ்வதனான சூரியனுடைய செந்தனம் தேரானது, வக உங்களுடைய விருஜின விஜித்தையே, விருஜின ஒரு வக்கரமான புத்தி, அந்த வக்ர சிந்தனைய விஜித்தையே, அதை ஜெயிப்பதற்காக இருக்கட்டும். அஸ்து, ஒரு நேரான பாதையில போகும்படி செய்யட்டும் உங்களை அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த தமிழ் அர்த்தம் படிச்சேன்னா உங்களுக்கு புரியும். 7 வகையான வாயுக்கள் இருக்கு, அந்த வாயுக்கள் எல்லாம் தாண்டி ஒண்ணு மாத்தி மாத்தி அந்த சூரியனோட ரதத்தை வகிச்சுட்டே போயிடுறதாம், சிரமம் இல்லாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இருளை அழிக்க வல்ல 1000கணக்கான கிரணங்களை கொண்டவன் சூரியன். அவன் அமர்கின்ற காரணத்தினால் எடை காண முடியாத கனத்தை கொண்டுள்ளது சூரியனின் தேர். இத்தகைய சுமையை தாங்கக்கூடிய வலிவுள்ள சுவடு ஆகாயத்தில் கிடையாது, வாயுமண்டலம்தான் உள்ளது. அந்த வாயுமண்டலம் 7 வகைப்படும். ஆவக முதலானவை அவை. மிகுந்த பளுவை தாக்கக்கூடிய அந்த வாயுக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து உள்ள வாயுக்களுக்கு சூரியனின் ரதத்தை கொண்டு செல்கிறது. இது எவ்விதம் உள்ளது எனில், சுமக்க இயலாத பாரத்தை தாங்க முடியாத மனிதர்கள் அந்த பாரத்தை ஒருவர் பின் ஒருவராக மாற்றிக்கொண்டு தோளில் சுமப்பதை போல உள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க சூரியனின் ரதம் உங்கள் பாவங்களை போக்கட்டும். சூரியன் தனது கிரணங்களால் இருளை அழித்து ஒளியை உலகினுக்கு தருகின்றான். இவனுக்கு சமமாக உலகில் ஒருவரும் இல்லை. இத்தகைய சிறப்புகளை கொண்ட சூரியன் அமர்வதால் அவனுடைய தேர் தனிச்சிறப்பினை பெறுகிறது. இத்தகைய தேர் விண்ணில் பாய்ந்து செல்லும் பொழுது அங்குள்ள காற்று மண்டலத்தை அழுத்தி கொண்டு செல்கிறது. அந்த காற்று மண்டலத்தில் 7 வகை தன்மை உடைய சிறிய காற்று மண்டலங்கள், ஸ்கந்தங்கள் இருக்கின்றன. அவை முறையே ஆவக, பிரவக, விவக, பராவக, சம்வக, உத்வக, பரிவக என அழைக்கப்படுகின்றன. சூரியனுடைய ரதம் இந்த ஸ்கந்தங்களில் மாறி மாறி மிதந்து செல்கின்றது. ஸ்கந்தம் என்றால் தோளுக்கும் பெயர். சுமக்க முடியாத பெரும் பாரம் உடைய பொருளை பாரம் சுமப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தமது தோள்களில் மாற்றி மாற்றி சுமந்து செல்வது போல இந்த 7 மருத்துக்களும் காற்றும் சூரியனுடைய ரதத்தை சுமந்து செல்வதாக கவி உலகியல் நிகழ்ச்சியை ஒப்புமைப்படுத்தி காட்டுகின்றார். The chariot glorified and made heavier by the sitting of the 1000-rayed sun, and who is expert in demolishing the darkness, changes its course from one sphere of the Maruts to another, as if they were tired and unable to carry the load. May that chariot remove all your vices. இந்த கரெக்டா சண்டே அன்னைக்கு ரத சப்தமி. ஆமா ஆமா,
நினைச்சுட்டேன் நம்ம படிச்சவா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம் இன்னைக்கு. ध्वान्तौघध्वंसदीक्षा विधिपटुवहता प्राक्सहस्रं कराणाम् अर्यम्णा योगरिम्णः पदम् अतुलमुपानीयताध्यासनेन सश्रान्तानां नितान्तं भरमिव मरुतामक्षमाणां विसोढुं स्कन्धात् स्कन्धं व्रजन् वो वृजिन विजितये भास्वतस्यन्दनोऽस्तु। योक्त्रीभूतान्युगस्य ग्रसितुम् इव पुरोदन्दशूकाण्डधानो द्वेधा व्यस्ताम्बुवाहावलिविहितबृहत्पक्षविक्षेपशोभः सावित्रस्यन्दनोऽसौ निरतिशयरय प्रीणितानूरुर्येनः क्षेपीयो वो गरुत्मान् इव हरतु हरीच्छा विधेयप्रचारः। योक्त्री भूतां युगस्य ग्रसितुम् इव पुरः दन्दशूकान् दधानः द्वेधा व्यस्त अम्बुवाह आवलि विहित बृहत् पक्ष विक्षेप शोभः सावित्रः सेन्दनः असौ निरतिशय रय प्रीणित अनूरुः येनः क्षेपीयः वह गरुत्मान् इव हरतु हरि इच्छा विधेय प्रचारः। இதுல வந்து கருடனையும் அந்த ரதத்தையும் கம்பேர் பண்ற. புரஹ யுகஸ்ய யோக்திரி பூதான் தந்தசூகான். தந்தசூகங்கிறது பாம்புகள். புரஹ முன்னாடி வந்து அந்த நுகத்தடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வண்டியை கட்டணும்னா முன்னாடி அந்த நுகத்தடி இருக்கும். அந்த நுகத்தடி எல்லாம் அந்த பாம்போட வாய் மாதிரி பண்ணிருப்பா அழகா. சோ அந்த யுகஸ்ய யோக்திரி பூதான், யோக்திரிங்கிறது அந்த கற்ற கயிறு. பூத்தானு தந்தசூகானு கிரசித்தும் இவ ததானக, பாம்புகளை வந்து அது பிடிக்கிற மாதிரி போறதாம். அந்த கயிறு இருக்கு இல்லையா, அது வந்து முன்னாடி இருக்கிற பாம்புகள் அப்படியே பிடிக்கிற மாதிரி போறது. ததானக துவேதா வியஸ்த அம்புவாக ஆவலி விஹித பிருஹத் பக்ஷ விக்ஷேப சோபக. துவேதா அப்படின்னாலே ரெண்டு, ரெட்டையா வியஸ்த பிரித்த, அம்புவாக ஆவலி, அம்பு அப்படின்னா ஜலம், அதை வகிக்கிறது எது? மேகம். அந்த மேக கூட்டம் ஆவலி, அம்புவாக ஆவலி விஹித அதனால் செய்யப்பட்ட பிருஹத் பக்ஷ விக்ஷேப சோபக. இப்ப அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த சூரியனோட குதிரை வந்து மேகங்களை பிளந்துட்டு போகும் இல்லையா, அப்ப என்ன ஆகும்? ரெண்டு பக்கமும் அந்த மேகங்கள் சிதறி போகும். அப்ப ரெக்கைகள் மாதிரி இருக்கான் அந்த ரதத்துக்கு. ஸோ கருடனுக்கும் ரெக்கைகள் உண்டு, கருடனும் பாம்புகளை தான் பிடிக்கிறார். இங்க வந்து அது அந்த முன்னாடி இருக்கிற அந்த கயிறுகள் வந்து அந்த பாம்பை பிடிக்கிற மாதிரி வேகமா முன்னாடி போறது. அந்த முன்பக்கம் அந்த நுகத்தடியிலையும் பாம்பு மாதிரி தான் வாய்கள் இருக்கும். இது வந்து ரெக்கைகள் மாதிரி ரொம்ப அழகா பக்ஷ விக்ஷேப. பக்ஷனாலே இறக்கை, விக்ஷேபங்கிறது வந்து ஒரு இப்படி இப்படி அந்த பறவை வந்து எப்படி ரெக்கைகளை அசைச்சு அசைச்சு பறக்கிறதோ அந்த மாதிரி. சோபக ஒரு அழகை கொடுக்கறது. நிர் அதிசய ரய பிரீணித்த அனூருகு, அதோட கம்பேரே பண்ண முடியாத ஒரு ரயம். ரயம்ங்கிறது ஒரு வேகத்தோட ஒரு பிரீணித்தக, அதனால ரொம்ப சந்தோஷமான. அனூருகு யாரு? அருணன். அருணனை சந்தோஷப்படுத்துறது. ஹரி இச்சா விதேய பிரச்சார. இங்க ஹரிக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு விஷ்ணுக்கு போறது, ஒன்னு இந்த குதிரைகளுக்கு வருது. அந்த கருடன் வந்து ஹரி விஷ்ணு அவருடைய ஹரி வந்து ஒன்னு குதிரைக்கு போறது, ஒன்னு வந்து சன்னுக்கு போறது. கரெக்ட். இச்சா விதேய பிரச்சாரக, அந்த சூரியனோட போக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த குதிரைகள் வந்து அந்த ரதத்தை இட்டுண்டு செல்றது. அங்க வந்து கருடன் வந்து விஷ்ணுக்கு வந்து அவரோட இச்சைக்கு ஏத்த மாதிரி அவர் எங்க போகணுமோ அங்க அழகா அழிச்சுட்டு போறார். அங்க கருத்மான் இவ, கருடனை போல, கருத்மான்கிறது கருடன், கருடனை போல. அசௌ சாவித்ரக செந்தனக, அந்த சாவித்ரக செந்தனக சூரியனுடைய தேரானது. வக ஏனக உங்களுடைய, ஏனன பாவம், பாவங்களை க்ஷேபியக ரொம்ப வேகமாக, ஹரத்து அதே வேகத்துல வந்து உங்களுடைய பாவங்களையும் அகற்றட்டும் அப்படின்னு இதுல சொல்ற. வேகமா வந்து ஒரு நொடியில வந்து உங்களுடைய பாவங்களை போக்கட்டும் அப்படிங்கிறார். அதாவது அருணன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறானா அந்த குதிரை வேகமா போறத பார்த்து. அந்த பிடிச்சுட்டு இருக்கிற அந்த கயிறுகள் எல்லாம் பாம்புகள் மாதிரியும், அந்த யோக்ஸ் அந்த கனெக்ட் பண்ணி இருக்கிற நுகத்தடின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அந்த சாரியட்ல வந்து ஒரு கயிறுகளால கட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஏதோ பாம்பை பிடிக்க போற மாதிரி வேகமா போயின்னு இருக்கு.
ரெண்டு பக்கமும் அந்த மேக ஆவலிங்கிறது வந்து ரெக்கைகள் மாதிரி இருக்கு. அது அசையிறது. அசையும் பொழுது ரெக்கைகள் அசைச்சு அசைச்சு கருடன் பறக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஹரி இச்சாங்கிறது சூரியனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. ஹரி இச்சா விதேய பிரச்சாரக. அதுல வந்து ஹரிங்கிறது விஷ்ணு. விஷ்ணு எங்க போகணும்னு நினைக்கிறாரோ அங்க வந்து அந்த கருடன் அந்த விஷ்ணுவை அழிச்சுட்டு போறார். அப்படிங்கிறது தான் இந்த இரண்டோட கம்பேரிசன். இந்த ஸ்லோகத்தால் சூரியனின் ரதத்தையும் கருடனையும் ஒப்புமைப்படுத்தி கவி கூறுகின்றார். தேரின் அமைப்பில் நுகத்தடி நுனியை படமெடுத்து ஆடும் நாகம் போல அமைத்து கலையழகு கூட்டுவது வழக்கம். அது எதிர்ப்படும் காற்றை விழுங்குகிறது போலும். நாகங்கள் வாத்தாசனங்கள், அவற்றிற்கு வாயுவை விழுங்கும் தன்மை உண்டு. தேரின் நுகத்தடி தோல் கயிறால் கட்டியிருப்பது போல பாம்பால் கட்டப்பட்டு இருப்பதும், வானில் தவழும் மேக கூட்டத்தை பிளந்து கொண்டு வேகமாக செல்வதால் அத்தேரின் இரு மருங்கிலும் இறக்கைகள் முளைத்து இருக்கின்றன போலும், எல்லையற்ற வேகத்தை கொண்டு இருப்பதால் அருணனை மகிழ்விக்கின்றன போலும், தேர் குதிரைகளின் விருப்பத்திற்கு ஏற்ற போக்கை உடையதுமான சூரியனின் ரதம் உங்களின் பாப கூட்டத்தை போக்கட்டும். இந்த ஸ்லோகம் ஸ்லேஷா அலங்காரமாக இயற்றப்பட்டு உள்ளது. கருடன் போல ரதம் செல்கின்றது என்று கூறும் கவி ரதத்துக்கு உரிய அடைமொழிகளை கருடனுக்கும் பொருந்துமாறு அமைத்திருக்கிறார். கருடன் தன் அலகு நுனியில் ஒரு பாம்பை கவ்விக்கொண்டிருப்பான். ரதத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் எதிர்படும் மேகக்கூட்டங்களை அசைகின்ற இறக்கைகளைப் போல உள்ளன. எல்லையற்ற வேகத்தை உடையதால் தன் தமையனான அருணனை திருப்தி செய்விக்கின்றான் கருடன். மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பதால் விஷ்ணுவின் விருப்பத்திற்கு தக்கபடி தனது போக்கை உடையவன் கருடன். இதுல வந்து ஹரி வந்து குதிரையும் உண்டு, சூரியனும் உண்டு. அந்த குதிரைகள் விருப்பப்படி இந்த தேர் அசையறதுன்னு போறதுன்னு சொல்லலாம். அந்த சூரியனுடைய விருப்பத்தின்படி தேர் போறதுன்னு சொல்லலாம். நம்ம ஹரிங்கிறது மூணு அர்த்தம். ஆமா ஆமா, மூணு அர்த்தம் கிடைச்சு விடுறது. ஹார்ஸ் வருது, சன் வருது, விஷ்ணு வருது. மூணு அர்த்தம். ஹரி சிங்கம்னு கூட அர்த்தம் உண்டு, நிறைய அர்த்தம் உண்டு. The solar chariot like Garuda pleases Anuru with its high speed. See, இங்க வந்து இந்த தேர் ஸ்பீடா போறதுனால அருணனுக்கு சந்தோஷம். அதே மாதிரி கருடன் வேகமா போறதுனால அருணனுக்கு சந்தோஷம். ஸோ எல்லா பக்கமும் இதுல வந்து ஒட்டி போறது. The solar chariot like Garuda pleases Anuru with its high speed, looks beautiful while passing through big clouds, floating in both sides like two wings, carries yokes fastened with ropes looking like snakes in its front as if to devour them, and moves according to the desire of Hari. May that chariot destroy all your sins immediately. Shipram உடனே பண்ணிடட்டும் தான் சொல்ற. யோக்த்ரி பூதான் யுகஸ்ய கிரசித்தும் இவ புரோதந்தசு காந்ததானோ வேதா வியஸ்தாம்புவாஹாவலி விஹித ப்ருஹத் பக்ஷ விக்ஷேப சோபஹ சாவித்ரஸ்யந்தனோசௌ நிரதிசயரய ப்ரீணிதானூருரேனஹ க்ஷேபியோ வோகருத்மான் இவ ஹரது ஹரிச்சா விதேய பிரசாரஹ. இன்னைக்கு கொஞ்சம் குவிக்காவே முடிச்சாச்சு. கஷ்டமா இல்லை, இன்னைக்கு எல்லாம் ஈஸியா இருந்தது. ஸோ படிச்சுடுறேன் ஒரு தடவை. पाशानाशान्तपालाद् अरुणवरुणतो माग्रही प्रग्रहार्थं तृष्णां कृष्णस्य चक्रे जहिः नहि रथो याति मेनैकचक्रः योक्तुं युग्यं किमुच्चैश्रवसमभिलषस्यष्टमं वृत्रशत्रोः त्यक्तान्यावेक्ष विश्वोपकृतिरिव रविशास्तियं सोवताद्वः नो मूढा छिन्नवाञ्छश्रममिव श्रमविवशवपूर्णैव नाप्यास्य शोषी पान्थः पथ्येतराणि क्षपयतु भवतां भास्वतोऽग्रेसरः यः संश्रित्य त्रिलोकीम् अटति पटुतरैस्ताप्यमानो मयूखैः आरामलेखाम् इव हरितमणिश्यामलाम् अश्वपङ्क्तिम् सीदन्तोऽन्तर्निमज्जज्जडकुरमुसलाः सैकते नाकनद्याः स्कन्दन्तः कन्दरालीः कनकशिखरिणो मेखलासु स्खलन्तः दूरं दूर्वास्थलोत्का
मरकतदृषदिस्थास्नवो यन्नयाताः पूष्णोश्वाः पूरयंस्तैस्तद् अवतु जवनैर्हुङ्कृतेनाग्रगोवः पीनोरः प्रेरिताभ्रैश्चरमखुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैरुदस्तो हरिभिरपगता सङ्गनिःशब्दचक्रः उत्तानानूरुमूर्धावनति हठभवत् विप्रतीपप्रणामः प्राह्णे श्रेयो विधत्तां सवितुरवतरन् व्योमवीथीं रथो वः ध्वान्तौघध्वंसदीक्षाभिधिपटुवहता प्राक्सहस्रं कराणाम् अर्यम्ना योगरिम्णः पदम् अतुलम् उपानीयताध्यासनेन स श्रान्तानां नितान्तं भरम् इव मरुताम् अक्षमाणां विसोढुं स्कन्धात् स्कन्धं व्रजन्वो वृजिन विजितये भास्वतस्यन्दनोऽस्तु योक्त्रीभूतान्युगस्य ग्रसितुम् इव पुरोदन्दशूकान् दधानो द्वेधा व्यस्ताम्बुवाहावलिविहितबृहत्पक्षविक्षेपशोभः सावित्रस्यन्दनोऽसौ निरतिशयरयप्रीणितानूरुरेणः क्षेपीयो वो गरुत्मान् इव हरतु हरीच्छा विधेयप्रचारः ஸ்ரீ சூர்யாய நமः. இந்த 62 ஸ்லோகத்துல அந்த ஃபர்ஸ்ட் லைன் அந்த பீன உர பிரேரித அப்ரைஹி சரம குரபுட்ட அக்ரஸ்திதைஹி பிராதரத்ரோ. பீனனா ரொம்ப ஒரு பெரிய, உரகனா அந்த ஃப்ரண்ட் பார்ட் பிரஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த குதிரை வந்து பின் குழம்ப ஒரு புஷ் பண்ணி இப்படி மேல ஏறுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது அதோட ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் இட்ஸ் பாடி. அதான் பீனோர பிரேரித்த. படிச்சு கொடுத்துருக்கோம், அது புரியல அந்த இடம் ஸ்ப்ளிட் பண்ணி படி. அதாவது பீன உர பிரேரித்த, பிரேரித்தனா அதனால தூண்டப்பட்ட. இப்ப அந்த குதிரை அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு புஷ் உண்டாகிறது, ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணி அந்த மேகங்கள் எல்லாம் ரெண்டு பக்கமும் போறது இல்லையா, அது அப்ரனா அந்த மேகம் அப்ர. சோ பீன உர பிரேரித்த அப்ரஹி, அது இது மாதிரி பண்றதுனால ஒரு பிரேரணம் வருது, அந்த மேகங்கள் நகர்ற மாதிரி ஆறுது. அது ஃபீல் இல்ல, அது ரியலா ஹேப்பன் ஆகுது. ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு குதிரை ஜென்ரலாவே ரோட்ல போச்சுன்னா புழுதிய கிளப்பிண்டு போறது இல்லையா, அந்த மாதிரி அந்த மேகத்தை அப்படி அது அந்த குதிரையோட குழம்பு அப்படி பண்ணி எழுறதுனால பிரேரித்த அப்ரஹி, அதனால அந்த தூண்டப்பட்ட அந்த மேக கூட்டம். அப்ரஹி சரம குர புட்ட அக்ரஸ்திதைஹி, அதான் சரமங்கிறது பின்பக்கம் இருக்கிற அந்த குரங்கிறது குழம்பு. அந்த சரமனா லாஸ்ட்னு சொல்லுவா, இந்த இடத்துல பின்னாடி பேக் லெக்ஸ். சரம குர புட்ட, புட்ட அக்ர, அதோட பேக் லெக்ஸோட அந்த குழம்போட ஃப்ரண்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இமேஜின் பண்ணா உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிடும் கரெக்டா. அது அப்படி ஃப்ரண்ட் ரெண்டு லெக்ஸையும் தூக்கின்றது, பேக் லெக்ஸோட அந்த குழம்போட ஃப்ரண்ட் பார்ட்னால அப்படி அப்படி இமேஜின் பண்ணா, அதனால பிரேரித்த அப்ரஹி, தூண்டப்பட்ட அந்த மேக கூட்டங்கள். அந்த கண்டினியூ பண்ணி அந்த ஒரு அந்த இத முடிச்சு கொடுத்துறேன். பீனோரஃப் பிரேரிதாப்ரைश्चरम कुरपुटाग्रस्थितैः प्रातरद्रौ आदीर्घाङ्गैर् उदस्तो हरिभिर अपगता संगनिःशब्दचक्रः. பிரிக்க வரல, அது வேற மாதிரி இருக்கு. இதுல பிராதருத்ரா இல்ல மாமி, அந்த செகண்ட் லைன் வாதின்னு ஆரம்பிச்சிருக்கலாம், அத வந்து அங்க முன்னாடி அவ்வாவும் இங்க ஆவாவும் போட சொல்லிருக்கீங்க. அதுவா பிராத்தரத்ரவுன்னு அதை மாத்திக்கோங்க. பிராத்தரத்ரவுன்னு மாத்திக்கணுமா? அதாவது பிராத்தரத்ரவ் அத்ரிங்கிறது, பிராத்தரத்ரிங்கிறது தான் அந்த உதயகிரி. சரியா, அந்த பிராத்தரத்ரவ் ஆதீர்க. ஓகே ஓகே, அதனாலதானா? சரி சரி, அங்க அப்படின்னா அது ஆவாதீர்கன்னு வந்திருக்கும், பிராத்தரத்ராவாதீர்கன்னு வந்திருக்கும். அத பிரிச்சுக்கோங்க, இப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகே, பிராத்தரத்ரோ ஆதீர்க, அதனால வந்து ஆதீர்க அங்கைஹி, எக்ஸ்பேண்ட் ஆக்கப்பட்ட தன்னுடைய அந்த அங்கம். ஓகே,
பாடி பார்ட். சரியா? ஆதீர்காங்கைர் உதஸ்தக ஹரிபிஹி அபகத ஆசங்க நிஷப்த சக்கரஹ உத்தான அனூரு மூர்தா அவனதி ஹட பவத் விப்ரதீப பிரணாமஹ பிராண்ஹே ஸ்ரேயோ விதத்தாம் சவிதுஹு அவதரன்னு வியோமவீதீம் ரதஹ வஹ. பாக்கி எல்லாம் கரெக்டா இருக்கு. இதுதான் எனக்கு டவுட் ஆகுது. ஓகே இல்ல, அவ சொல்ற மாதிரி அதை அந்த இடத்துல பிரிச்சுக்கோங்க. ஓகே அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். ஓகே தேங்க்யூ மாமி, தேங்க்யூ Thank சார். you.